தமிழ்நாட்டின் 12வது வன விலங்குகள் சரணாலயத்தில் சில வனத்துறை அதிகாரிகள் ஆதரவோடு சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டி கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இயற்கை வன ஆர்வலர்கள் முன் வைக்கும் குற்றச்சாட்டை காணலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 வனச்சரகங்கள் 33 வகை வன விலங்குகள் வசிக்கும் கொடைக்கானல் வனப்பகுதி தமிழ்நாட்டின் 12வது வன விலங்குகள் சரணாலயமாக செயல்பட்டு வருகின்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சூழ்ந்த மாவட்டமான திண்டுக்கல்லில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. இங்கு தண்டைக்குடி, மங்களம் கொம்பு, கேசிப்பட்டி, ஆடலூர், பன்றிமலை, சோலைக்காடு உள்ளிட்ட வனப்பகுதிகள் விவசாய நிலங்களில் உள்ள ஓங்கி வளர்ந்த மரங்களை விபத்தை ஏற்படுத்தக்கூடிய மரங்களாக குறிப்பிட்டு அவற்றை வெட்டுவதற்கு நில உரிமையாளர்கள் அனுமதி பெற்றுள்ளனர். ஆனால் அனுமதி பெறப்பட்ட எண்ணிக்கையை தாண்டி மரங்களை வெட்டி ஒரு சில வனத்துறை அதிகாரிகள் ஆதரவோடு கடத்திச் செல்வதாகவும் இவ்வாறு மலைகளில் உள்ள மரங்கள் தொடர்ந்து அழிக்கப்படுவதால் சமீப காலங்களில் மனித விலங்கு மோதல்கள் அதிகம் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து மரம் வெட்ட அனுமதி பெற்று மரங்களை வெட்டுவதாக தெரிவித்த ஒருவரிடம் நமது செய்தியாளர் பல்வேறு கேள்விகளை தொடுக்க அனைத்து கேள்விகளுக்கும் மழுப்பலாகவே பதிலை தெரிவித்தார் அந்த நபர். சவுக்கும் கும்பலும் பல இப்போ கும்பல் வெட்டுறப்ப அவங்க நிற்கணுமா நிற்க வேண்டாமா? தேவையில்லை, அதிகாரி நிற்க வேண்டியதில்லை, நீங்களே வெட்டிக்கலாம். இப்போ ஒரு மரம் வெட்டினா 10 மரக்கன்று நடணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏலம் போடலாமா? இதுவரையிலும் நீங்கள் வெட்டீங்கல்ல, எத்தனை மரம் வெட்டி இருக்கீங்க? இல்லை, அதான் 100 மரமா 110 மரமா? இல்லை தம்பி, இந்த இதுக்கு என்னன்னா வனச்சட்டப்படி ஏன்னா ஃபாரஸ்ட் அதிகாரிகள் இல்லை தம்பி, நீங்கள் சொன்னதுனால தான் நான் கேட்குறேன். இது என்னன்னா நீங்களா சொன்னீங்க. இல்லை தம்பி இப்போ எத்தனை மரக்கண்டு இது பண்ண போகிறீங்க? 500 கண்டு. எப்போ வைப்பீங்க இதெல்லாம்? சித்திரையில் வச்சுருவீங்க. இல்லை, இது மரம் வெட்டலன்னுமே ஒரு மரம் வெட்டுறதுக்கு முன்னுக்கே நீங்கள் கண்டுக்கு டெபாசிட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே தோட்டக்கலைத்துறை. பண்ணிட்டீங்க. அப்போ தோட்டக்கலைத்துறையில் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது ஆர்டிஓ உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இதெல்லாம். அதே மாதிரி டிஎஃப்ஓவுக்கும் தெரியுமா? தெரியும். அப்போ மரக்கட்டு வைக்கிறத அவங்க ஆய்வு பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க? நாற்று வச்சது பின்னாடி அவங்க காமிப்போம். இல்ல தம்பி, இது தோட்டக்கலைத்துறையில இருந்து தான் வைக்கணும்னு சொல்றாங்க. இல்ல தம்பி, இல்ல விவசாயம் செய்ய போவதாக கூறி மலைப்பகுதி முழுவதும் உள்ள மரங்கள் வெட்டப்படுவதால் மலைப்பகுதி வெப்பமயமாக கூடும். மரங்கள் இல்லை என்றால் போதுமான மழையும் இருக்காது. இதனால் பெரும் பாதிப்பை இங்குள்ள மக்கள் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கின்றனர் ஆய்வாளர்கள். ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரக்கன்றுகள் நட வேண்டும். அந்த மரக்கன்றுகள் வளர்ந்து விட்டதா என்று தொடர்ந்து அதிகாரிகளும் விவசாயியும் தகவல் தர வேண்டும் என்ற ஆணை உள்ளதாகவும் அதை யாரும் இதுவரை முறையாக கடைபிடிப்பது கிடையாது எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மரங்களை வெட்டி வெட்டி கீழே இறக்கிக்கிட்டே இருந்தா போதுமா? மரங்களை அவங்க பட்டா நிலங்களை வெட்டுறாங்களா, சரி ரைட்டு வெட்டுட்டோம். ஆனால் அதுக்குண்டான அனுமதி வாங்கிக்கிறாங்களா, வாங்கிட்டு மரங்களை வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? வனத்துறை அதிகாரிகளுக்கு தானே இருக்குது. ஆனால் அதை தவற விடுறாங்க அப்படிங்கிறதா நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சுமார் 15 நாட்களுக்கு முன் திண்டுக்கல் மாவட்டம் வந்த வனத்துறை துறை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோரிடம் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டி கடத்தப்படுவது குறித்து நமது செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் முறையான பதிலை தரவில்லை. இதேபோல் தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் தாக்கூரிடம் இது குறித்து தெரிவித்த போது சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆனாலும் தற்போதும் மரம் வெட்டி கடத்தப்படுவது தொடர்கதையாகத்தான் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே குறிப்பிட்ட கால இடைவெளியில் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று மரங்களை வெட்டும் பகுதிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி கடத்தும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இயற்கை வன ஆர்வலர்கள். ஏற்கனவே மேல்மலை அந்த ஒரு விவசாயமும் இல்லாம அழிஞ்சு போயிட்டு இப்ப கமர்ஷியலான பில்டிங் நடந்துட்டு இருக்கிறது. பாதி கீழ்மலை பகுதியான தாண்டிக்குடி முதல் ஆடலூர் வரை அழிவை நோக்கி செல்லுது. அதே மாதிரி காகா கமிட்டி பிரகாரம் சரிவில் இருக்க ஒரு மரத்தை வெட்டணும்னா அந்த கமிட்டி நேரடியாக ஆய்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய சரிவு, இதில் எப்படி இவ்வளோ மரத்தை வெட்டுறாங்க, இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? வனச்சட்டத்தை மீறும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேணாம். ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் திண்டுக்கல்லிலிருந்து நாட்ராயன்.